நம்மோடு இருப்பது இந்த மாடுகள். அப்ப மூன்றாவது நிலம்தான் மண். கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை. மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அந்த பா நமக்கு உணர்த்துகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, இரண்டாவது நிலமான காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த நம் மக்கள், முல்லை நிலத்திலே வாழ்ந்த நமது செல்வங்கள், ஆடும் மாடும் அதே காட்டுக்குள் இன்றைக்கு நம் ஆயர்குல மக்களும் இந்த ஆடும் மாடும் காலடி வைக்க கூடாது என்கிற தடையை எப்படி ஏற்பது என்பதைத்தான் அறிவார்ந்த மக்களிடத்திலே உங்கள் மகன் எழுப்புகிறேன். அதே காட்டுக்குள் அதே மலையடிவாரத்தில் உன் மாடு ஆடும் நுழைய கூடாது, என் மேய்ப்பர்கள் என் ஆயர் குடி கால் வைக்க கூடாது என்றால் அந்த தடையை தகர்க்காமல் இருப்பது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா என்பதை எப்படி இது? அதனால்தான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை வைத்து இந்த மாநாட்டை ஆடும் மாடும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களின் மன உணர்வை, அவர்களுக்குள் இருக்கிற எண்ண ஓட்டத்தை உங்கள் மகன் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா? அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா? உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது, எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள், நான் என் உயிரை கொடுத்து என் கையை கொடுக்கிறேன். நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு, இந்த நாட்டின் வருவாய்க்கு. ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் கையை கொடுக்கிறோம். 2021-22 24,000 கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும். 22-23 28,000 கோடி எங்களுடைய கரியை விற்று